வணக்கம் அண்ட் வெல்கம் டு பி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9ஓட 86வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார்டிங்லயே பார்வதி கட்டையில இருந்து கால் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களை அவுட் பண்ணி விட்டாங்க. அதனால இப்போ திவ்யா, கமருதீன், அரோரா, சுபிக்ஷா இவங்க 4 பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்களா. அதை பார்த்துட்டு சாண்ட்ரா சொல்றாங்க, அங்க சுபிக்ஷாவுக்குலாம் செம்மையா வலிக்குது போல் இருக்கு, அவளால முடியல, ஆனாலும் ஹோல்டு பண்ணிட்டு நிக்கிறா பாரு அப்படின்றாங்க. உடனே பார்வதி வந்துகிட்டு, அப்பா 9 பாயிண்ட்ஸ் எவன் எடுக்கிறானோ சொல்லையா கிடைக்கும் அப்படின்றாங்க. அங்க அவங்க உசுரெல்லாம் ஊசலாடுற அளவுக்கு தொங்கிக்கிட்டு இருக்காங்க, முடியாத அளவுக்கு. இது 9 பாயிண்ட்ஸ் எவன் எடுக்க போறான்னு சொல்லி வைத்தறிச்சப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 9 பாயிண்ட்ஸ் எவன் எடுக்கறானோ சொல்லையா கிடைக்கும். விக்ரமே சொல்றாப்ல, திவ்யா கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வின் பண்ணணும்னு தான் தோணுது. ஆனா லாஜிக் படி பார்த்தா அரோரா தான் வின் பண்ணுவா போல் இருக்கே, அவ்வளோ அசால்ட்டா நின்றுகிட்டு இருக்கா அப்படின்றாங்க. சாண்ட்ராவும் அதே தான் சொல்றாங்க. ஏன்னா அரோரா அவ்வளோ கேஷுவலா நின்றுகிட்டு இருக்காங்க, பாட்டு பாடுது, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. லாஜிக்கா பார்த்து எனக்கு அரோரா வின் பண்ணி அசால்ட்டா வின் பண்ணிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் திவ்யா ஒரு 3 மணி நேரம் நின்னு பார்த்து அவங்களால முடியல, முதுகுலாம் வலிக்குதுன்னு சொல்லி அவங்களே இறங்கிட்டாங்க. மிச்சம் கமருதீன், சுபிக்ஷா, அரோரா மட்டும் தான் நின்னாங்களா. கமருதீன் நல்லா பாட்டு பாடி ஜாலியா தான் நின்றுட்டு இருந்தாப்ல. அதுக்கு நடுவுல காலை கவனிக்காம விட்டுட்டாரு போல் இருக்கு, லைட்டா நகர்த்திட்டாருன்னு சொல்லி அவுட் பண்ணி விட்டாங்க. மிச்சம் சுபிக்ஷாவும் அரோரா மட்டும் 5 மணி நேரமா நின்றுட்டு இருக்காங்க. பாதி பேர் உள்ள போய் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருந்தாங்களா. விக்ரம் சொல்றாப்ல, டேய் யோசிச்சு பாரு, 12 ஹவர்ஸா நின்றுட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு, ஒரு ஹிஸ்டரி ஆயிரும்ல, வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. உடனே அரோரா சொல்றாங்க, ஆமா ஆமா, பிக் பாஸ்ல 2 மரணம், 2 பேரும் பாடி ஆயிருவோம், பின்னால டிக்கெட் வாங்குனீங்களே, இப்ப நீங்களே டிக்கெட் வாங்கிட்டீங்களேங்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்றாங்க. இரு மரணம், 2 பேரும் பாடி தான். நெக்ஸ்ட் 6 மணி நேரத்துக்கு மேல ஆகி போச்சு, இறங்குற மாதிரியே தெரியல 2 பேரும். அரோரா புலம்புறாங்க, டேய் பசிக்குது, தூக்கம் வருது, பாத்ரூம் வருது, தண்ணி தவிக்குது, உடம்பு வலிக்குது, ஆனா இவ இறங்குற மாதிரியே தெரியலையடா, கன் மாதிரி நிக்காலடான்னு புலம்பிட்டு இவ இறங்க மாட்டா போல் இருக்குன்னு அவங்களே இறங்கிட்டாங்க. தண்ணி தாக எடுக்குது, உடம்பு வலிக்குது, கன் மாதிரி நிக்கிறாளே. இறங்குனதுமே நிக்க முடியாம போய் பொத்துன்னு விழுந்துட்டாங்க. அங்க சுபிக்ஷா நடான்னா அசால்ட்டா கேஷுவலா அது பாட்டுக்கு இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்குது. இங்க சபரி, விக்ரம் இவங்க 2 பேர் மட்டும் தான் முழிச்சிருந்தாங்க. அவங்க தான் அரோராவுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டு அவங்களுக்கு கை காலை தேய்ச்சி விட்டு அவங்கள இது பண்றாங்க. இவங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் நின்னதை பார்த்து பிக் பாஸே வந்து, கேர்ள்ஸ் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ கேர்ள்ஸ் அப்படிங்கிறாப்ல. அரோராவுக்கு அதுக்கு தேங்க்யூ சொல்றதுக்கு கூட கை வர மாட்டேங்குது. Proud of you girls. நெக்ஸ்ட் மார்னிங் தூங்கி எதிர்ச்சதுமே சுபிக்ஷா சொல்றாங்க, அரோரா நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்ட, உன்னைய வந்து வீக்கு, நீ பிசிக்கல் டாஸ்க்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, ஒரே டாஸ்க்ல நீ ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்றாங்க. அதுக்கு அரோரா சொல்றாங்க, எனக்கு சேது சார் சொன்னார் தெரியுமா, அமித் வந்துட்டு இவங்க வீக்கு, இவங்களால பிசிக்கல் டாஸ்க்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு அப்படிலாம் தெரியலன்னு சொன்னார்ல, அதான் சரின்னு நின்னுட்டேன் அப்படின்றாங்க. உடனே விக்ரம் சொல்றாப்ல, உனக்கு மோட்டிவேஷன் அவ்வளவுதான் தேவையா, அவ என்னமோ சமுதாயம் என்றா, மக்களுங்கிறா, காப்பாத்த போறாங்கிறா, நீ என்னடான்னா எதை சேது சார் சொன்னாரு, கழுத போனா போட்டுன்னு சொல்லி நிப்பம்னு பண்ணிருக்க அப்படிங்கிறாரு. உடனே அரோரா சொல்றாங்க, நம்மள சொல்லியிருக்காருல்ல சேது சார், இது உங்களுக்காகத்தான் அப்படின்றாங்க. ஆல்ரெடி சேது சார் அரோரானாலே கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்கிறாரு, எல்லாத்துக்கும் பாராட்டுவாரு. இந்த வாரம் இதுக்கு எப்படி பாராட்ட போறாருன்னு தெரியல. மோட்டிவேஷன் இவ்வளவுதான் தேவை. எது சார் சொன்னாரு, சரி போனா போட்டு கழுத. அங்க வெளியே பார்த்தா கமருதீன் வினோத்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்ல, நேற்றுக்கு சாண்ட்ராக்கா சொன்னாங்கல்ல, பிஆர் டீம் 2 பேர் எங்களை வந்து கேட்டாங்க அப்படின்னு, பெரிய ஜேம்ஸ் பாண்ட மாதிரி. அது எதுக்கு தெரியுமா, அவங்களுக்கு இந்த டைட்டிலை எப்படியாவது வின் பண்ணணும், அதுக்காகத்தான் ரொம்ப நேர்மையானவங்க மாதிரி காட்டிக்கிறாங்க. இங்க எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கிறோம், நீ தெரியாம மிஸ்டேக் பண்ணதுக்கு போய் தலையில அடிச்சுக்கிட்டியா இல்லையா, அதுக்கு பேர் தான் டெடிகேஷன் அப்படிங்கிறாரு. தெரியாம ஒரு மிஸ்டேக் பண்ணி இறங்கணும், தலையில அடிச்சுக்கிட்டியா, அதுதான் டெடிகேஷன். உடனே அதுக்கு வினோத்துமே அவங்க பார்வதிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் அப்படி பேசினாங்கன்னு நல்லா கிளீனாவே தெரியுது, அதனாலதான் உன்னை டென்ஷன் ஆகாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. எனக்குமே நேற்றுக்கு அவங்க டக்குன்னு கொஞ்ச நேரத்துல இறங்கும் போது அப்படித்தான் இருந்தது, கொஞ்சம் கூட டஃபே கொடுக்கல. ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கூட பரவாயில்ல, இல்ல ஏதோ தெரியாம தப்பு செஞ்சிருந்தா பரவாயில்ல, வாண்டடா அவங்களே கீழே இறங்கிட்டாங்க. ஆனா இதுவே இடத்துல கனி இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா டஃப் கொடுத்திருப்பாங்க பசங்களுக்கு. நெக்ஸ்ட் சபரியும் கூப்பிட்டு சொல்றாப்ல, நீங்க அவ்வளவு நல்லவங்க, சூப்பரான பிளேயரு, எந்த பிஆருமே வைக்காத ஆளு, ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ற ஆளு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்கல்ல, ஆனா அந்த பருப்பெல்லாம் உங்க இங்க வேகவே இல்ல. சேது சார் தான் இன்னைக்கு நிக்க வச்சு கேட்டார்ல, எங்க 24 மணி நேரம் டாஸ்க்ல எல்லாம் தூங்காம இருக்கீங்க, இப்ப மட்டும் உங்களுக்கு என்னங்க தூக்கம்னு கேட்டார்ல அப்படிங்கிறாரு. அங்க பார்த்தா பார்வதி விக்ரம் உட்கார வச்சு கமருதனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கமருதனை பத்தி குறை சொல்றதுக்கு ஆள் இல்ல, ஏன்னா சாண்ட்ரா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப விக்ரம் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு பிளேயர் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, ஃபேமிலி மிஸ் பண்ற ஒரு ஆளு, பருப்பு வேவல. நெக்ஸ்ட் செகண்ட் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பால்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது, ஒயிட், பிளாக், கோல்டு அப்படின்னு. ஒயிட்டுக்கு 1 பாயிண்ட், பிளாக் இருந்துச்சுன்னா அவங்க அவுட், கோல்டு இருந்துச்சுன்னா அடுத்தவங்க இருந்து பாதி பாலை வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனதுமே இங்கேயும் சுபிக்ஷாவும் அரோராவும் தான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க, மாத்தி மாத்தி பிளாக் பாலை போடுறதுக்காக.
கடைசியா ஒரு வழியா எப்படி அரோரா கொண்டு போய் சுபிக்ஷாவோட பக்கெட்ல போட்டுருச்சு. அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சுபிக்ஷா அவுட் ஆயிட்டாங்க. கோல்டு பால் வந்து பார்வதி கிட்டே விக்ரம் கிட்டே இருந்துச்சு. பார்வதி கமருதனோட பால் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. விக்ரமும் அதே தான் கேட்டாப்ல. அதனால இவர் இப்ப 2 பேருக்கு பாதி பாதியா பிரிச்சு கொடுத்துட்டு இவர்கிட்ட பாலே இல்ல. இப்போ கமருதன் எனக்கும் கம்ருதன் சார். நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இதுல பார்வதி கமருதனை வந்து அட்டாக் பண்ணதுனால இப்போ இவர் போய் அவங்களோட பால் எடுக்க போனாரா? பதிலுக்கு அவங்களும் வந்து இங்க எடுக்க போய் 2 பேர் இது பண்ணதுல பால் கீழே கொட்டி மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை நமக்கு காமிக்க கூட மாட்டாங்க. ஆங்கிள் வேற ஆங்கில காட்டுறாங்க. ஏன்னா அவ்வளவு ஃபோர்ஸா 2 பேரும் மல்லு கட்டிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி தலை டாஸ்க்ல சபரிக்கும் பார்வதிக்கு எப்படி நடந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கேயும் கமருதனுக்கும் பார்வதிக்கு நடந்தது. அதோட லைவ் வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சம் பாருங்க. இத பார்க்கும்போது ஆல்ரெடி சபரிக்கு எப்படி பார்வதி ஒண்ணு பண்ணாங்களோ, நீ இப்படி ஆயிட்டியா, நான் வம்புக்கு வர்றேன், நீ ஏதாவது பண்ணு, இன்னைக்கு உனக்கு ஏதாவது கெட்ட பேர் எடுக்கணும்னு பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் அவர் அந்த கோல்டு பாலை வேற பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டாரா, அதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஃபோர்ஸா மல்லு கட்டிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வந்து அது பக்கெட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்ட்டாரு. பக்கெட்டுக்குள்ள வச்ச உடனே தூக்கிட்டு போயிட்டாங்க. திரும்ப இவரு போய் எடுக்கிறதுக்காக போய் மல்லு கட்டினாப்ல. டக்குன்னு என்ன நினைச்சாரோ தெரியல, அப்படியே திரும்பி வந்துட்டாரு. வேண்டாம், ஆல்ரெடி இங்கே ரொம்ப ஃபோர்ஸா பண்ணிட்டோம், இதையும் பண்ணா பெருசாக்கி விட்டுருவான்னு நினைச்சாரு போல் இருக்கு. நெக்ஸ்ட் பார்வதி அதை கொண்டு போய் அவங்க பக்கெட்ல வச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா வினோத் அந்த கேப்ல ஒரு சீட்டிங் வேலையை பார்த்து விட்டாப்ல. பந்த உள்ள இருந்து எடுக்கும் போது கருப்பு கலர் பாலை எடுத்துட்டு அதை பார்த்தது டக்குன்னு உள்ள போட்டாப்ல. ஆனா சாண்ட்ரா அதை பார்த்துட்டாங்க. அவர் கையில எடுத்துட்டு திரும்ப தூக்கி போட்டார் அப்படின்னு சொல்ல விக்ரம் அப்படியா அப்படின்னா அது சீட்டிங் ஆச்சு அப்படின்னு சொல்ல உடனே விக்ரம் வந்துட்டு இல்லங்க என் கையில 3 பந்து இருந்துச்சுங்க, 2 தான் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. கரெக்ட் தான், ஒரு ஆளு கையில 2 பால் தான் இருக்கணும். அப்படின்னா ஒரே கையில 2 பால் வச்சிருந்தாரு, திரும்ப எதுக்கு இன்னொரு பாலை எடுக்கணும்? அப்படி எடுத்தா அந்த கையில தான் எடுக்கணும், இன்னொரு ஆளோட பக்கெட்ல தான் கொண்டு போய் போடணும். அப்படி போடலன்னா அவுட். அதுதானே கேமோட ரூல்ஸ். எடுத்த பாலை திரும்பவும் உள்ள போட்டா அது என்னது இது? அதுவும் நான் 3 பால் வச்சிருந்தேங்க கையில அப்படின்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல. ஆனா சாண்ட்ரா அதை பார்த்து சொல்லிட்டாங்க, இல்ல அவர் 2 கையிலுமே பால் வச்சிருந்தாரு அப்படின்றாங்க. ஆனா வினோத் என்னைக்கு அவர் பண்ண தப்புன்னு ஒத்துட்டு இருந்திருக்காப்ல. பச்சையா ஏதாவது காரணம் சொல்லுவாரு. நேத்துக்கு ஏதோ பிக் பாஸ் வந்து நீங்க கையெடுத்துட்டீங்கன்னு சொன்னதுனால அதை கம்முனு போனாப்ல. இதுவே வேற யாராவது சொல்லியிருந்தாருன்னா அவ்வளவுதான், ஒத்துட்டு இருந்திருப்பாரா? கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாரு. இதை சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. கையில 2 பால், ஒரு கையில பிளாக் பால் வச்சிருந்தாங்க. அங்க கம்முறது வேற. பார்வதி கிட்ட இருந்து அந்த கோல்டன் பாலை புடுங்கிறதுக்காக போய் மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள பசர் அடிச்சிருச்சு. ஆனா பார்வதி அந்த பாலை வந்து பக்கெட்டுக்குள்ள போடவே இல்ல. பசர் அடிச்சதுக்கு அப்புறமா தான் உள்ள வைக்கிறாங்க. வச்சிட்டு வேற அவரை பார்த்து அப்படியே ரியாக்ஷன் பண்றாங்க, சாவுடா அப்படிங்கிற மாதிரி. அவரை பார்த்து மார்க்கிங் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அதை பார்த்துட்டு சொல்லிட்டாப்ல, இந்த ட்ரிகரிங் கேம்ல இங்க ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு சொன்னா ரொம்ப கேவலமா இருக்கு உன்னோட கேம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆமா, அவர் ரொம்ப கேவலமா இருக்கும். நெக்ஸ்ட் வினோத் இவ்வளவு நேரமா அவ்வளவு உருட்டிக்கிட்டு இருந்தாருல காரணம் சொல்லி. ஆனா இப்ப பிக் பாஸே வந்து வினோத் நீங்க பாலை எடுத்துட்டு திரும்பவும் உள்ள போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை ரூல்ஸே மீறிட்டீங்க, அதனால நீங்க அவுட் அப்படின்ட்டாப்ல. அவ்வளவுதான், எதுவுமே பேசாம கம்முனு போய் உட்காந்துட்டாப்ல. ஏன் இவர்கிட்ட பேச வேண்டியதானே? வினோத் அந்த திரும்ப பாக்ஸ்குள்ள போடக்கூடாது மீறியதா இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட எல்லாம் சொன்னார்ல. அப்படின்னா ரூல்ஸை மதிக்க மாட்டீங்க. பார்த்தவன் சொன்னா அதை ஒத்துக்கவே மாட்டீங்க. பிக் பாஸ் சொன்னாருன்னா வேற வழியே இல்லாம போவீங்க. அப்படிதானே இருக்குது இது. இந்த போட்டியில இருந்து வெளியேற்றப்படுறீங்க. நான் ஆடியன்ஸுமே சொல்றேன்டா, சத்தியமா நான் நினைச்சேன் இப்ப மட்டும் பிக் பாஸ் வந்து இதை தப்புன்னு சொல்லலைன்னு வைங்களேன், இதுக்கு முன்னாடி நான் தப்புன்னு சொன்னதுக்காக கண்டிப்பா என்னைய தான் நீங்க திட்டிருப்பீங்க. நீ வினோத்தோட பிஆர், நீ அவனோட பிஆர் அப்படின்னு. அடிப்படை விதிமுறையை ஏற்றப்படுறீங்க. நெக்ஸ்ட் பிக் பாஸ் வந்து கோல்டன் பால் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாப்ல. ஆல்ரெடி வினோத் வந்து பிளாக் கலர் பாலை எடுத்துட்டு கீழே போட்டுட்டாரு, அவர் கையில இல்ல. ஆனாலும் அது ரூல்ஸ் பிரேக்னு சொல்லி அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாப்ல. ஆனா இப்ப பார்வதியுமே பக்கெட்டுக்குள்ள வைக்கல, கையில தான் வச்சிருந்தாங்க. ஆனா அதை மட்டும் டிஸ்குவாலிஃபை பண்ணாம யாரோட பால் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காப்ல. அவங்க சாண்ட்ராவோட தான் வேணும்னு கேட்டாங்களா. உடனே கமருதீன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னாரா. உடனே அவங்க நாங்க இதை கேமா தான் பாக்குறோம், உங்களை மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னாங்க. அவருமே நானும் கேமா தாங்க பாக்குறேன், ஏன் இஷ்டம், நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்னு சொல்ல உடனே பார்வதி வந்துட்டு நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி வந்து அடுத்தவங்களை அழிக்கலாம் பார்க்க மாட்டோம் அப்படின்றாங்க. நீங்க பண்ற மாதிரிலாம் நாங்க வந்து அடுத்தவங்களை அழிக்க மாட்டோம். எனக்கு புரியல. அப்படின்னா இப்ப 2 ரவுண்டா கமருதீனை டார்கெட் பண்ணி அவரோட பாலையை போய் எடுத்துட்டு இருந்தாங்களே, அப்ப அதுக்கு பேர் என்னது? அது என்ன அவரை வாழ்க்கையில உயர்த்துறதுக்காக பண்ணாங்களா? வினோத் போன இப்போ என்ன நீ வந்து ப்ராஜெக்ட் பண்ண ட்ரை பண்ற? நெக்ஸ்ட் அவருமே இப்ப வினோத் போன உடனே இல்ல இப்படி ரியாக்ஷன் பண்றா அப்படின்னு பண்ணி காட்ட உடனே பார்வதி சம்பந்தமே இல்லாம ஏய் இப்ப நீ என்ன பண்ண ட்ரை பண்ற? நீ ரொம்ப நல்லவனோ, நீ ரொம்ப ஹீரோவோ, நான் தான் வில்லியோ, அதைத்தானே பண்ணணும்னு பாக்குற, பண்ணிக்கோடா, நீ என்ன வேணா பண்ணிக்கோடா அப்படின்னு பர்மிஷன் வேற கொடுக்குறாங்க. நீ ரொம்ப நல்லவனோ, நீ ரொம்ப ஹீரோவோ, நான் தான் வில்லியா? அவர் சொல்லலனாலும் பார்வதி வில்லி தாங்கிறது வேற.
அதுவும் அவர் நார்மலா ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கு எதுக்கு இவ்வளவு இதுவா ட்ரிகர் பண்ற மாதிரி அவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுறாங்க? அதுல அவ்வளவு வன்மம் தெரியுது. வாண்டடா அவரை ஏதோ பண்ண ட்ரை பண்றாங்கன்னு. பண்ணிக்கோடா, நீ எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் இன்னொரு கோல்டன் பால் வந்து விக்ரம் கிட்ட இருந்தது. அவர் சவரியோட பால்லாம் வேணும்னு கேட்டாப்ல. நெக்ஸ்ட் ரவுண்ட்லயுமே விக்ரம் கிட்ட தான் கோல்டன் பால் இருந்துச்சு. அத கமருதன் வந்து எடுத்துட்டு போயிட்டாப்லையா. உடனே விக்ரம் வந்து தனியா போய் மோத முடியாம திவ்யாவை துணையை கூப்பிட்டு இருக்காப்ல. திவ்யா கோல்டன் பால் கமருதன் கிட்ட இருக்கு அப்படின்னு. அங்க போய் பார்த்தா அவர் பால் எடுத்து கையில வச்சுக்கிட்டாப்ல. அதுக்கு மனுஷன் அழுகுறாப்ல, மச்சான் இது தப்பு, கையில எல்லாம் பிடிக்க கூடாது, நான் பண்ணல அப்படின்னு. டேய் அவ இப்படிதான்டா என்கிட்ட பண்ணா அப்படின்னு பார்வதியை சொன்னாக்கா, நான் பண்ணல, மேன் டு மேன், மேன் டு மேன், சரியா ப்ளீஸ் மச்சான் தயவு செஞ்சு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காப்ல. அவங்க அதே மாதிரி என்கிட்ட பண்ணாங்க. நான் உனக்கு பண்ணல, மேன் டு மேன். ஆனா கமருதன் பாலை உள்ள போடுற மாதிரி இல்ல, ரெண்டு பேரும் விடாம மல்லு கட்டுறாங்க, கீழே உளுந்தெல்லாம் சண்டை போட்டு கிடக்காங்க. இதுக்கு நடுவுல பார்வதி மறுபடியும் கமருதனோட பாலைய வந்து எடுக்க போனாங்களா. அவர் இதை காப்பாத்துற இதுல அந்த கோல்டன் பாலை கீழே விட்டாப்ல. அது பொத்துனாப்ல அப்படியே உருண்டு போய் சும்மா செவனேன்னு நிக்கிற திவ்யாவோட காலுக்கிட்டே நிக்குது. அவங்க அதை பொத்துனாப்ல எடுத்து பாக்கெட்டுக்குள்ள நோகாம போட்டுக்கிட்டாங்க, எந்த கஷ்டமும் படல. நெக்ஸ்ட் கமருதன் போய் பாக்ஸ்ல இருந்து பால் எடுக்க ட்ரை பண்ணாப்ல. அதுல பிளாக் கலர் பால் வந்துருச்சு. உடனே அதை பார்த்துட்டு திரும்ப உள்ள போட்டாரு. இவங்க பாத்துட்டாங்க, அப்படி பண்ணக்கூடாதுங்க, தப்பு அப்படின்னு சொன்னது. சரி ஓகேன்னு திரும்ப எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்குள்ளே பசர் அடிச்சிருச்சு. இதுல பார்வதி வேற பிளாக் எடுத்துட்டீங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனா அப்புறமா பார்த்தாதான் தெரியுது, பிக் பாஸ் வந்து கமருதன் பார்வதி ரெண்டு பேருமே பிளாக் கலர் பாலை எடுத்துட்டு உள்ள போட்டீங்க, அதனால ரெண்டு பேருமே அவுட் அப்படிங்கிறாரு. உடனே பாஸ் அப்படிங்கிறாங்க. கமருதன் சிரிக்கிறாப்ல, கர்மாயிச பூமராங்க அப்படின்னு. உடனே நீங்களும் தான் அவுட் அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் பந்தை எடுத்து மீண்டும் பாக்ஸ்குள்ள போட்டதால ஏற்றப்படுறீங்க. அவர் அவுட் தான், ஆனா அவர் ஒண்ணு ஏமாத்தலையா. அவங்க சொன்னதுமே சரி ஓகே நான் எடுக்கிறேங்கன்னு தேடினாருல. இவங்கள மாதிரி யாருக்குமே தெரியாம அதை எடுத்துட்டு திரும்ப உள்ள போட்டுட்டு ஃப்ராட் பண்ணலையே. கர்மா இஸ் a boomerang. உங்களுக்கும் தான் சார் அதே. ஃபைனலா அந்த கோல்டன் பால் விக்ரம் கிட்ட சபரி கிட்டே இருந்தது. சபரி அரோராவோட கேட்டாப்ல, விக்ரம் திவ்யாவோட கேட்டாப்ல. இதுல கமருதன் சும்மா இருக்க மாட்டேன்னு பார்வதியை வெறுப்பேத்தணும்னு அவங்களோட பாலை போய் எண்ணி பார்த்துட்டு ஓ இவ்வளவுதான் இருக்கான்ற மாதிரி பண்ணாரா. அவங்க வந்துட்டு சே போடாங்கிற மாதிரி அடிச்சு விட்டாங்க. அடிக்கிறதுனா உண்மையிலேயே சீரியஸா அடிக்கிறது இல்ல, ஏச்சேப்ப அப்படிங்கிற மாதிரி தட்டுவாங்க இல்லையா, அப்படி அடிச்சுட்டாங்க. ஆனா ஆல்ரெடி ஏற்கனவே ரெண்டு பேருக்கு வாய்க்கா தகராறு இருக்கிறதுனால அவருக்கு அது பிடிக்கல. உடனே வந்துட்டு பாஸ் என்னை அடிக்கிறாங்க பாஸ், பாலை என்றதுக்காக தான் போன என்னை அடிச்சுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாப்ல. ஏய் அடிக்கிறா பால் என்ன அடிச்சிட்டாங்க பாஸ். இங்க கமருதனே என்னை அடிச்சுட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. பார்வதி என்னடான்னா ஏய் குழந்தை மாதிரி பண்ணாதா அப்படின்னாங்களா. அவர் கடுப்பாயே என்ன எதுக்கு நீ அடிக்கிற, யாரு நீ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. அதுவும் அவரு என்ன அடிக்க நீ யாருன்னு கேட்டதுக்கு அவரை ட்ரிகர் பண்ணி விடணுன்றதுக்காக பார்வதி ஒரு சிரிப்பு ஒண்ணு போட்டாங்க பாருங்க. அவரும் ட்ரிகர் ஆகி பாக்கெட்டை ஓங்கி தட்டி விட்டாப்ல. பார்வதி ஏற்கனவே சொல்ற மாதிரிதான், நான் ஒருத்தங்களை பத்தி நல்லா தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேன்னு அவங்களே சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒண்ணு செஞ்சாங்க. இவரு ட்ரிகர் ஆகி தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துட்டாப்ல. அவர் இப்படி தட்டி விட்டுனுமே சபரி வந்துட்டாப்ல, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, அங்க ஆள்ல நிக்கிறாங்கடா அப்படின்னு சொன்னா என் மேல எதுக்கு அவ கை வைக்கிறா அப்படின்னு கத்துறாரு. டேய் அதுக்குன்னு அக்ரஷன் அப்படின்னா நீ அக்ரஷன் அடிப்பியா அப்படின்றாரு. திவ்யா வந்து ஏங்க நீங்க பாட்டுக்கு தட்டுறீங்க, அங்க ஆள் யாராவது நின்று இருந்தாங்கன்னா அவங்க மேல பட்டிருக்காரா அப்படின்றாங்க. ஆனா கமருதன் என்னடான்னா என் மேல கை வைக்க மட்டும் எல்லாரும் சிரிச்சிங்க, என் மேல எதுக்கு அவ கை வைக்கிறா, யாரா அவ அப்படின்னு கத்துறாப்ல. சரிடா அதுக்காக நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு கேட்டா உடனே பார்வதி பேர் இவங்க மாதிரி வந்துட்டாங்க. அப்பாடா எல்லாரும் அவனத்தான் கத்திக்கிட்டு இருக்காங்க, இப்ப நாமளும் போய் பேசுவோம் அப்படின்னு. ஏன் நீ மட்டும் கை வைக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. சபரியும் கேக்குறாப்ல, அதுக்கு எதுக்குடா நீ கையை தூக்கிட்டு போற அப்படின்னு கேக்குறாரு. இவர் எப்ப கையை தூக்கிட்டு போனாருன்னு தெரியல, ஒருவேளை அதை நமக்கு தான் கட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆனா பார்வதி நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டு பண்ணாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அந்த சிரிச்ச சிரிப்பெல்லாம் இருக்குது, அது பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டு நீ ஏதாவது பண்ண நினைக்கிறவனே ரெட் கார்டு வாங்க வைக்கிறேன்டான்ற மாதிரி தான் இருந்தது. இந்த பார்வதியை அவரை நல்லா ஏத்தி விட்டு இப்ப எல்லாரும் அவரை திட்டுறத நல்லா கையை கட்டிட்டு இப்படி வேடிக்கை பாக்குது. இதுல வேற ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி, டேய் அதுக்கு எதுக்குடா இப்ப பண்ண அப்படின்றாங்க. அவரு நீ யாரு என் மேல கை வைக்க அப்படின்னு கேட்டா இவங்க பதிலுக்கு கத்துனாங்களா, அவ்வளவுதான் அவர் எகிரிட்டு வந்துட்டாப்ல, நீ யாரு என் மேல கை வைக்க அப்படின்னு வர. உடனே வினோத் சபரி எல்லாம் போய் அவரை பிடிச்சி டே இருறா பொறுமையாடுறா நீ வா தனியா வான்னு அவரை கூட்டிட்டு போறாங்க. ஆனாலும் பார்வதி அவரை ட்ரிகர் பண்ணி விட்டு ஏதாவது பண்ண வைக்கணுன்றதுக்காகவே வேணும்னே பார்வதியை தேவையில்லாமலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காத சரியா, நீ பேசுறதுக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது சரியா, இதெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்குது கமருதன் ரொம்ப ட்ரிகர் பண்றாங்க. பார்வதியோட பாடி லாங்குவேஜ் அவங்க பேசின துணியெல்லாம் பார்க்கும்போது போனவரை மறுபடியும் ட்ரிகர் பண்ணி நீ வாடா வந்து நீ ஏதாவது பண்ணுன்னு அவங்கள பண்ண வைக்கிறதுக்காக ட்ரை பண்ண மாதிரியா தான் இருந்தது. அவருமே அதுக்கு யாரு சீப்பு அப்படின்னு தாங்க கேட்டாரு. அதுக்கே பார்வதி என்ன அடிக்க வரியா, என்ன இப்ப அடிக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி பாத்தீங்களா பிளான,
அவர் யார சீப்புன்னு சொல்றேன்னு தான் கேட்டாரு. அதுக்கே கையை கட்டிக்கிட்டு அடிக்க வரியா என்ன அடிக்க போறியான்லாம் கேட்டு அந்த மாதிரியே அதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இங்க எல்லாருமே கமருதனை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவரை வந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது கரெக்ட் தான், அவர் ரொம்ப அக்ரெசிவா இருக்காரு. ஆனா இந்த பக்கம் பார்வதியோட வாயை மூட சொன்னாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா அதை எவனும் செய்ய மாட்டேங்கிறான். ஏன்னா இந்த பீட நல்லா கூலா கையை கட்டிக்கிட்டு அவரை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவரை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்கல்ல, அப்பவுமே வந்துட்டு உனக்கு மரியாதைனாலே என்னன்னு தெரியாது அப்படின்றாங்க. அவர் அவங்க எல்லாம் சமாதானப்படுத்தி நீ வாடான்னு கூட்டிட்டு போறாங்க. அவரு என்னை அடிக்கிறதுக்கு அவ யாரா அப்படின்னு இருக்காரு. இங்க இருந்துகிட்டு பார்வதிய நீ யாரா முதல்ல அப்படின்னு இவங்க பதில் கேட்க அவ்வளவுதான். அவர் திரும்பவும் கடுப்பாகி வந்துட்டாப்ல, நீ யாரு என் மேல கை வைக்கன்னு வந்துட்டாரு. இங்க ரெண்டு பேருமே தனக்கு பிடிக்கல அப்படின்னா எவ்வளவு நல்லா பழகுன ஆளா இருந்தாலுமே அவங்கள மொத்தமா அழிச்சு ஒழிச்சிரும்னு நினைக்கிறவங்க தான். இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்திருக்கு. ஒரு ஆளு நல்லா கூலா இருந்துகிட்டு ட்ரிகர் பண்ணி விடுறாங்க, கமருதீன் நல்லா அக்ரெசிவா பண்றாப்ல. ஒட்டுமொத்த பேரு இப்ப கமருதீனுக்கு தான் போய் சேரப்போகுது. நெக்ஸ்ட் அவரை தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்பயுமே பார்வதியை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நியாயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அவனுக்கும் தான் சரியில்லைல்ல, அப்ப எதுக்குடே வந்துகிட்டு அப்படிலாம் எதுக்கு செய்யறான் அப்படின்றாங்க. அவர் கமருதீன் வேற வந்துட்டு எனக்கு அப்பாலஜி வேணும், நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்பாலஜி எல்லாம் ஓங்கட்டெல்லாம் கேட்கவே முடியாது அப்படின்னாங்களா. இவர் கடுப்பாயிட்டாப்ல, நேரா போய் விட்டாரு ஒரு எத்து பக்கெட்ல. உடனே இவங்க கடுப்பாகி அவர் நெஞ்சில போய் அப்படியே அடிக்கிறாங்க. டக்குன்னு அதை ரியலைஸ் பண்ணிட்டு ஆஹா நம்ம பண்ணக்கூடாதான்னு கூலாகி என்னடா பண்ற அப்படின்றாங்க. சபரி வந்து இப்ப நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டா, டே அவன் பண்ணதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்றாங்க. கேட்கவே முடியாது. பார்வதி பேசாம போனதுக்காக எப்படி பேட் டச்னு ஒரு பழிய போட்டாங்களோ அதேதான் இப்பயும் பண்றாங்க. என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டீல, உன்னை அழிக்கணும் பாருன்னு அவரை நல்லா ட்ரிகர் பண்றாங்க. நெக்ஸ்ட் இவர் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காருங்கிறதுனால விக்ரம் வந்து டே நீ உள்ள வா முதல்ல அப்படின்னு சொல்லி அவரை உள்ள கூட்டிட்டு போறாரு. அப்படின்னா பிரச்சனையை விட வேண்டியதானே. என்னடா இது இவனை எல்லாரும் உள்ள கூட்டிட்டு போறாங்க, விடக்கூடாதுன்னு வாண்டடா பார்வதி போய் இப்ப எதுக்கு நான் அப்பாலஜி கேட்கணும், நீ அதை சொல்லு அப்படின்றாங்க. கை வச்சில அப்படின்னு சொன்னா நீ என்னடா பண்ண, இது கேமா அப்படின்றாங்க. இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. அவர் அப்படி என்ன பண்ணாப்ல, போய் செவனையான உச்சி கொட்டுனாப்ல, அவங்கள அவர் எதுவுமே செய்யலையே. ஏன் பார்வதி இந்த மாதிரி எல்லாம் கேம்ல பண்ணதே இல்லையா? அதுக்காக கை வைப்பாங்களா? அது மெதுவாவோ இல்ல சீரியஸாவோ. இதுவே அவர் அவங்க மேல இதே மாதிரி மெதுவாவே வச்சிருந்தா கூட அது எவ்வளவு பெருசா இருக்கும். அதேதான் அவரும் கேட்கிறாரு. இதே இது நான் அவளுக்கு பண்ணிருந்தா நீங்களா சும்மா விடுவீங்களாடா அப்படின்னு. நெக்ஸ்ட் கமருதீனை உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்க பார்வதி என்னடான்னா அழுது டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னடே பண்ணேன், அவன்கிட்ட இருந்து பால் எடுத்தது தப்பா, அவனுக்கு என் மேல ஏதாவது கடுப்பு இருந்தா அதை வேற விஷயத்துல காட்ட வேண்டியதானே அப்படின்றாங்க. இதுல எல்லாருமே வேற வந்து உன் மேல தப்பே இல்ல, அது கேமு தாண்டி அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க வந்து கமருதீன் மேல கடுப்புல வன்மத்துல விளையாடவே இல்லையா, அதுக்காக அவரோட பாலை போய் எடுக்கவே இல்லையா. அவர் கோபப்பட்டுட்டாருன்னா உடனே அப்படியே இவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஆளு அப்படிங்கிற மாதிரியே டிராமா பண்றதா. உள்ள வினோத் வேற போய் திட்டுறாப்ல, ரொம்ப ஓவரா பண்ணி விட்டுறாங்க, நீ வேற எகிரிட்ட போச்சு, என்னத்த சொல்றது, வேணும்னே கூட உன்னைய பண்றதுக்குனே கூட பண்ணிருக்கலாம்டா அப்படின்னா உடனே திவ்யா வந்து சத்தியமா வேணும்னே யாருமே பண்ணலங்க அப்படின்றாங்க. வேணும்னே வந்து கூட பண்ணிருக்கலாம், சத்தியமா யார் வேணும்னு பண்ணல. இத பேசிக்கிட்டு இருக்கும் போதே வினோத் வேற கொஞ்ச நேரத்துல பதற விட்டாப்ல, அவ நீ அடிச்சாடா அப்படின்னு சொல்ல, அடிச்சா நீ அவளதான் அடிக்கணும், நீ எதுக்கு பக்கெட் அடிச்ச அப்படிங்கிறாப்ல. டேய் அவளை அடிச்சான்னா ரெட் கார்டு கொடுத்துருவாங்கடா, ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ சாரி மாத்தி சொல்லிட்டேன், அடிச்சா நீ அவளதான் கேட்கணும்னு சொல்ல வந்தேன் சாரி அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரத்துல என்ன சொல்றோம்னு தெரியாம சொல்லி இவரு ரெட் கார்டு வாங்க தெரிஞ்சாப்ல, அடிச்சா அவளதான் திருப்பி அடிக்கணுமா. நானே ஒரு செகண்ட் அரண்டு போயிட்டேன். அங்க வெளியே வேற பார்வதி அவன் நீ அடிக்க தாண்டி வந்தான், அவன் நீ அடிக்கிறதுக்காக தாண்டி வந்தான்னு அதை இன்னும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நல்ல வேலைக்கு பிக் பாஸ் நடுவுல போந்து ஸ்கோரை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு அதை முடிச்சு விட்டாப்ல. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல அரோராவும் சபரியும் அந்த பிளாக் கலர் பால மாத்தி மாத்தி போட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அடுத்ததா விக்ரமும் அரோராவும் போட்டு மாத்தி மாத்தி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா அரோரா கையில இருக்கும் போதே பசர் அடிச்சிருச்சு. ஆனா கோல்டன் பாலும் அரோரா கிட்டே தான் இருந்தது. அதனால பிக் பாஸ் கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்களா, யாருக்கிட்ட இருந்து பாலை எடுக்க போறீங்க அப்படின்னாங்க. அவங்க சபரியோடதுட்டாங்க. அதனால சபரியோட பால்ல இருந்து பாதி பாலை வாங்கிக்கிட்டு அவுட் ஆகிட்டு போறாங்க. யார்கிட்ட இருந்து எடுக்க போறீங்க? சபரியோட பால் எடுக்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பிளாக் கலர் பால் சாண்ட்ரா கிட்ட வந்துச்சு. அதை கொண்டு போய் அவங்க விக்ரம் கிட்ட போட்டு வந்துட்டாங்க. அவரு கொண்டு போய் திவ்யா கிட்ட போட போனா அவங்க அந்த பக்கெட்டை கொண்டு போய் நெஞ்சோட சேர்த்து அணைச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் தப்பு. இப்படி போய் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவரால் எப்படி அதுல போய் விளையாட முடியும்? ஏதாவது பண்ணா அப்புறம் அது பேட் டச்ங்கிற மாதிரி ஆயிடாதா? ஆனா பரவாயில்ல, அவர் வேற ஏதோ இப்படி மாதிரி ட்ரை பண்ணி உள்ள போட்டுவிட்டு போயிட்டாப்ல.
திரும்ப அவங்க போடுறதுக்காக ட்ரை பண்ண வந்தா இவர் ஃபுல் ப்ரொடெக்ஷன்ல அப்படியே பிளாக் பண்ணி நிக்கிறாப்ல. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்களால முடியல. அடுத்ததா சாண்ட்ரா கிட்ட போட போனா அவங்க கிட்டே போட முடியல, பஸர் அடிச்சிருச்சா. அந்த ரவுண்ட்ல திவ்யா அவுட் ஆயிட்டாங்க. அது இந்த ரவுண்ட்ல யாருக்கும் தெரியாம நாசுக்கா சேச்சி ஒரு சீட்டிங் வேலையை ஒண்ணு பாத்திருக்காங்க. என்னன்னா சபரி கிட்ட தான் கோல்டன் பால் இருந்துச்சு. அவரு சாண்ட்ராவோட பால் வேணும்னு கேட்டாரா, அவங்ககிட்ட இருந்தது 13 பால். அதுல 7 இவர்கிட்ட கொடுத்துட்டு இவங்களுக்கும் 7 பாயிண்ட் சொல்லி எழுதி போட்டிருக்காங்க. பிக் பாஸ் வந்து கேக்குறாப்ல, சபரி அந்த போர்டுல சாண்ட்ராக்கு 7 பாயிண்ட் இருக்குல்ல, அதை அழிச்சிட்டு 6 எழுது அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னு ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிறாங்க. பிக் பாஸ் கேக்குறாப்ல, போன வாட்டி சபரிக்கு எத்தனை பந்து கொடுத்தீங்க? 7. உங்ககிட்ட எவ்வளவு இருந்துச்சு? 13. 13ல 7 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டா அப்படியே மூஞ்ச மூடிக்கிறாங்க. நைஸா கொஞ்ச நேரத்துல இவ்வளவு கேமரா இருந்து ஒரு பாயிண்ட ஏமாத்த பாத்திருக்காங்க. பாத்தீங்களா இந்த சேச்சி? எத்தனை பந்துகள் கொடுத்தீங்க? 14 - 7. நெக்ஸ்ட் ஃபைனல் ரவுண்ட்ல சபரி, சாண்ட்ரா, விக்ரம் 3 பேர் இருந்தாங்க. இதுல சபரி விக்ரம் கிட்ட கோல்டன் பால் வந்துருச்சு, சாண்ட்ரா கிட்ட பிளாக் கலர் பால் வந்துருச்சு. இவங்க 2 பேரும் அந்த பக்கெட் மேல அப்படியே படுத்துட்டாங்க. சாண்ட்ராவுக்கு அந்த பிளாக் கலர் பால் என்ன பண்றது தெரியாம விக்ரம் கிட்ட போனாங்களா. அவரும் பாவம்னு சொல்லி சரி பிளாக் கலர் வேணா உள்ள வச்சுக்காங்க, இது லாஸ்ட் ரவுண்ட் தானே, ஏன்னா எப்படி பார்த்தாலும் இவர்கிட்ட கோல்டன் பால் இருக்கிறதுனால இன்னொருத்தவங்களோட பாதியை எடுத்துக்கலாம். ஆனா அவங்க கிட்ட வந்து கோல்டன் பாலே இல்ல, அவங்ககிட்ட பிளாக் இருந்துச்சுன்னா மொத்தமாவே அவுட் ஆயிருவாங்கன்றனால பாவம் பார்த்து வச்சுக்காங்கன்னு விட்டாருங்க. பிளாக் பால் வச்சிருங்க, ஜாலியா ஜாலியா. அப்படின்னா என்ன பண்ணணும், வச்சுட்டு போயிடணும்ல சாண்ட்ரா. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, பிளாக் கலரை வச்சுட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த கோல்டன் கலரை எடுக்க ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்றது மட்டும் இல்ல, கடைசியில அந்த கோல்டன் கலரை எடுத்துட்டாங்க. இவர் திரும்ப போய் அதை எடுக்கிறதுக்குள்ள பஸர் அடிச்சிருச்சு. இப்ப விக்ரம் அவுட் ஆயிட்டாப்ல, பிளாக் கலர் மட்டும் இருக்கிறதுனால சாண்ட்ரா வின் பண்ணிட்டாங்க. அவ்வளவு சந்தோஷத்துல குதிக்கிறாங்க, சவுண்ட் போட்டு என்ஜாய் பண்றாங்க. இதுக்குத்தான் சேச்சி மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பாவம் பார்க்க கூடாதுங்கிறது. டாஸ்க ஒழுங்கா ஆடி இருந்தா இப்ப விக்ரமுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சாண்ட்ரா அவுட் ஆகி வெளியே போயிருப்பாங்க, இவர் வின் பண்ணி இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட தான் கோல்டு இருக்கேன்னு இவர் ஓவர் கான்ஃபரன்ஸ்ல விட்டு கொடுத்தாரு. சேச்சி பாவம் பார்த்தவனுக்கே ஆப்பு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, கடைசியா இப்ப சாண்ட்ரா கிட்டையும் சபரி கிட்டையும் தானே கோல்டன் பால் இருக்கு. அப்ப கூட சாண்ட்ரா ரொம்ப கிளவரா முதல்ல சபரியை யாருக்கிட்ட வாங்குறான்னு கேட்க வச்சு அவர் விக்ரம் கிட்ட இருந்து பாதி பால வாங்கினாரா. அதுக்கப்புறமா சபரி கிட்ட இருந்து இவங்க பாதி பால வாங்கி இப்ப இவங்க கிட்ட 83 பால் ஆகி அந்த டாஸ்க்லயே சாண்ட்ரா தான் வின்னு. செகண்ட் பிளேஸ் வந்தார் விக்ரம். 29. நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுமே நடிப்பு அறைக்கு ஆல்ரெடி தலை டாஸ்க்ல சபரிக்கு என்ன பண்ணாங்களோ அதையே தான் இப்ப கமருதனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி இது, எனக்கு பயமாயிருச்சு. என்ன இப்போ டிக்கெட் டு ஃபினாலே வேற யாராவது வின் பண்ணா அவங்கள அடிச்சிருவானோ, இல்ல நீ வின் பண்ணா உன்னை அடிச்சிருவானோ, எனக்கு அப்படிலாம் இருந்துச்சு சத்தியமா அப்படிங்கிறாங்க. டிக்கெட் டு ஃபினாலே வேற யாராவது வாங்கினா நீ அடிச்சிடுவியா? இப்போ இங்க டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணதுக்காக வாங்க சண்டை வந்துச்சு. இவர் மேல கை வச்சாங்கன்னு இவர் போய் இது பண்ணாரு, அவங்க ட்ரிகர் பண்ற மாதிரி பேசினாங்க. இந்த மாதிரி பேசி 2 பேருக்குள்ள இந்த மாதிரி தான் சண்டை வந்துச்சு. எங்கயாவது பாயிண்ட்ஸ் அதிகமா வாங்கிட்டாங்கன்னு அவர் சண்டைக்கு போனாரா? ஆனா சேச்சி உடனே அவங்களோட அந்த இன்னசென்ட் ஆக்டிங்க போட்டாங்க பாத்தீங்களா. நீ வாங்கிட்டேன்னு உன்னை ஏதாவது பண்ணிடுவானா? எனக்கு அப்படிலாம் இருக்குடி சத்தியமா. இதுல வேற பார்வதி இதாண்டா சாக்குன்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க. அதை யூடியூப்ல சொல்ல முடியுமான்னு தெரியல. அது வந்து இவன் பண்றது ஒரு டெரர், அந்த அவங்க பண்ற மாதிரி அப்படி இருக்குது அப்படின்றாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை அது, என்னெல்லாம் ஒரு இதாக சொல்லி பண்றாங்க பாருங்களேன். இது வந்து ரொம்ப டெரரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதுல நடிப்பு வரைக்கு சொல்லவே வேண்டாம், சும்மாவே ஓவர் ஆக்டிங்க போடுவாங்க. இப்ப என்னென்னமோ சொல்றாங்க. இப்ப என்ன கமருதுன்னு விளையாடுறான்னா அவங்கிட்ட யாருமே போய் விளையாடக்கூடாது அப்படித்தானே? அப்படி போய் விளையாண்டாக்கா அப்ப அடி விழும், இல்லன்னா உதவிலும், இல்லன்னா ரத்தம் வரும் அப்படிங்கிற மாதிரில இருக்கு இது அப்படிங்கிறாங்க. சேச்சி பேசுறதெல்லாம் பார்த்தா அடுத்த வீக்கெண்ட் ஆக்டிங்க்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது. கமருதன்கிட்ட யாரும் போகக்கூடாது, அடி விடும், இல்லைன்னா உதவி விடும், இல்லைன்னா ரத்தம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க பேசுனது மட்டும் இல்ல, இன்னும் என்னெல்லாம் பேசிருக்காங்க தெரியுமா? உள்ள சுபிக்ஸ் அவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட நான் நேரில் பாத்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்டயே வந்து அவன் மூஞ்சில அரைஞ்சிட்டான்னு சொல்றாங்க அப்படிங்குது சுபிக்ஸா. சபரி என்னடா வந்து என்கிட்ட கழுத்தை பிடிச்சான்னு சொன்னா அப்படின்றாங்க. சுபிக்ஸா இருக்குது எது கழுத்தை பிடிச்சான்னு சொன்னாங்களா, என்கிட்ட அரைஞ்சான்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. டிஸ் பண்றாங்க, இல்ல அவன் சவுட்ல அடிச்சான், சவுட்ல அடிக்கல நான் பார்த்தேன். அப்ப பாருங்க யார்கிட்ட எல்லாம் போய் என்னென்னலாம் பேசுறாங்கன்னு. இதேதான் சபரி விஷயத்திலயுமே பண்ணாங்க. உங்ககிட்ட கழுத்தை பிடிச்சிட்டாங்களா? நெக்ஸ்ட் அங்க கமருதன் வேற கேமரால போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காப்ல, இந்த மாதிரி நான் கொஞ்சம் பொறுமையா இழந்துட்டேன், அதுக்கு மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும், ரொம்ப வந்து இந்த லவ் கேம் பண்றேன் அது பண்றேன்னு என்னை வந்து பர்சனலாலாம் அக்யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, என்னை ட்ரிகர் பண்ற மாதிரி என்னை வெறுப்பேத்துற மாதிரி நிறைய விஷயம் பண்ணாங்க. நான் அவங்ககிட்ட போய் உச்சுன்னு தான் சொன்னேன், அதுக்கு அவங்க வந்து ஏப்ப அப்படி இருக்கிற மாதிரி சொல்லி அடிச்சாங்களா, அது எல்லாரும் முன்னாடியும் பண்ணது எனக்கு ஒரு இன்சல்ட்டிங் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு வேளை அட்ரஸ் பண்ணாங்கன்னா கூட நான் தப்பு பண்ணேன்னு நான் அதை ஒத்துப்பேன். ஆனா இதை வச்சு நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு பேசி இதை கேமுக்காக ஒண்ணு பண்றாங்க பார்வதி. ஆனா நான் அதெல்லாம் போக்கஸ் பண்ண போறது இல்ல, நான் வந்து இந்த டிக்கெட் ஃபினால தான் போக்கஸ் பண்ண போறேன். அதனால
அதனால விஜய் சேதுபதி சார் உங்களுக்கும் சாரி, பிக் பாஸுக்கும் சாரி, மக்களுக்கும் சாரி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. சாரி டு பிக் பாஸ், சாரி டு மக்கள். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் 3வது டாஸ்க் வச்சாங்க. ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும், அதை சுத்தி சுத்தி கலட்டி ஆப்போசிட்ல கொண்டு போய் திரும்பவும் சுத்தி சுத்தி மாட்டி அதுல பஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான். அதுல யாரு கம்மியான டைம்ல பண்ணி முடிச்சிருக்காங்களோ அதன்படி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து சபரி, அரோரா, திவ்யா இவங்க 3 பேர் போயிருந்தாங்க. இங்க சுபிக்ஷா விக்ரம் கிட்ட திவ்யா பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு இது வரைக்கும் யாரு கூட பகை சண்டைன்னு இருக்கு, அப்படியே வந்தா கூட நாமளே திரும்ப போய் பேசியிருக்கோம்ல அப்படின்னு. அதுக்கு அவரு, ஐயோ திவ்யா கூட எல்லாம் எனக்கு பாண்டு தேவையே இல்லை, அவங்க பேசுறதெல்லாம் என்னால பொறுத்துக்கவே முடியாது, ஏதாவது கருத்து சொன்னா அதை எடுத்துக்கவே மாட்டாங்க, அதனால எனக்கு இது தேவையே இல்லை. ஒண்ணுமே வேணாம், என்னால அவங்கள பொறுத்துக்க முடியாது, ஏதாச்சும் கருத்து சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா என்ன சொன்னாலும் ஒரு பொண்ணு வந்து பயந்துருச்சுல நான் வர்றதை பார்த்து, எங்க நம்ம வந்து ஹர்ட் ஆயிருவோமோ, நம்மளை இது பண்ணிடுவானோன்னு, அதுதான் ஒரு மாதிரி இருக்கு. இப்படி ஒரு ஃபீலை போய் ஒரு கேர்ளுக்கு கொடுத்துட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஆயிருவோமோ, இவன் நம்மள இது பண்ணிடுவானோன்னு பயந்துருச்சு இல்ல, இந்த ஃபீலிங்கை போய் ஒரு கேர்ளுக்கு கொடுத்துட்டோம். ஆனா அவர் இங்க இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. டாஸ்க் முடிச்சதுமே திவ்யாவை கூப்பிட்டு வச்சுட்டு திவ்யா கிட்ட சாரி கேட்கிறாப்ல. திவ்யா, அன்னைக்கு நான் ஒரு கோபத்துல உங்ககிட்ட வந்து அப்படிலாம் நான் பேசிட்டேன், நீங்க ரொம்ப பயந்துட்டதா சொன்னாங்க, அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஐயோ எனக்கு வேண்டாம் விக்ரம் உங்க சாரி எல்லாம் அப்படின்றாங்க. அதுக்கு மன்னிப்பு கேட்கதான் எனக்கு வேண்டாம் உங்க சாரி, ஐ டோன்ட் வாண்ட். இப்ப கூட அவரு தான் என்ன தப்பு செஞ்சோம்னா அவரே யோசிச்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறாருல. ஆனா இப்ப கூட திவ்யா தான் என்ன தப்பு செஞ்சோம்னா அவங்களும் யோசிக்கல, அடுத்தவன் அதை சொல்லியும் ஒத்துக்கல. இதுல இந்த சபரி வேற யாரையுமே எதையுமே பேச விடாம பண்ணுவார்ல, அதே மாதிரிதான் இப்பயும் வந்துட்டு இல்ல நீங்க டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பேசிக்கங்க அப்படின்றாங்க. உடனே திவ்யா வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க 2 பேருமே ஓகே தான் அப்படின்றாங்க. அவங்க ஓகே தான், ஏன்னா சாரி கேட்டது இவர் தானே, அவங்க இல்லையே. ஃபைனலா இந்த டாஸ்க்ல சுபிக்ஷா வந்து 41 நிமிஷம் எடுத்து கடைசி இடத்துக்கு வந்து 1 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. வினோத் வந்து 30 நிமிஷம், சாண்ட்ரா 19, பார்வதி 17 நிமிஷம், அரோரா 16 நிமிஷம், கமருதீன் 10 நிமிஷம், சபரி 9 நிமிஷம், விக்ரம் 8 நிமிஷம். சோ விக்ரம் தான் இந்த டாஸ்க்ல வின் பண்ணிருக்காப்ல. சபரி செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வாரம் இந்த டிக்கெட் ஃபினாலேவை யாரு வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.